எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பருப்பு வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இது வந்து நார்த் இந்தியன் சைடு ரொம்ப ஃபேமஸ். சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இப்படி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி இலை, 2 வத்தல், 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இந்த கப்பில் வந்து 1 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 பிஞ்ச் வந்து பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு, அப்புறம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 1 பச்சை மிளகா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப் துவரம்பருப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும், கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் விசில் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ விசில் வரட்டும். நம்ம அதுக்குள்ளே இதை தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் சீரகம், அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறணும். ஸோ அது வரை வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து குக்கரில் 4 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா பருப்பு மசிஞ்சு வந்திருக்கணும். இதை வந்து நம்ம நல்லா ஒரு பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி குக்கரில் ஒட்டி இருக்கிற பருப்பையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரை அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட. இப்போ வதங்கிடுச்சு. நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சு வரணும், அந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம பருப்புக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். பாருங்கள், தக்காளி நல்லா இப்போ மசிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பருப்பையும் அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் வந்து சுடு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சி போதுமான அளவாக இருக்கும். இப்போ பருப்பு நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு பருப்பு கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கலாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.